சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட ஆக்டிங்கில் இப்போ தயாராகி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து சபின் சாகர், யுபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. ரஜினியோட கெரியரிலே மிக முக்கியமான படம்னா அது கூலி படம் என்று தான் சொல்லப்படுது. அதற்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுத்துட்டு வராரு. கமலுக்கு எப்படி விக்ரம் போன்ற ஒரு முக்கியமான படத்தை கொடுத்தாரோ அதே போல தான் ரஜினிக்கு இந்த கூலி படம் இருக்கும் என்று சொல்லப்படுது. இப்போ ஜெய்ப்பூரில் இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. ரஜினியும் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்கிற மக்களை சந்தித்து அவரோட வாழ்த்துக்களை சொன்னார். மேலும் அவரோட பிறந்த நாள் அப்போ ஜெய்ப்பூரில் தான் இருந்தார், தமிழ்நாட்டில் கிடையாது. அவரோட பிறந்த நாளுக்கு கூட கூலி படத்திலிருந்து அந்த சாங்கோட கிளிம்ஸை விட்டு இருந்தாங்க. இந்த பாட்டு பார்க்க அருமையாக இருக்குது. டி ராஜேந்தரோட வாய்ஸில் பாட்டு நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னுமே வயசாகலை. அவருக்கு 74 வயசுன்னு சொன்னால் அது தப்பு. அவருக்கு 25 வயசுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாட்டில் ரொம்பவே யங்காக இருக்கார். மேலும் அவருடைய நடன அசைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றளவுக்கும் இளைய தலைமுறைக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குது என்று பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் அல்லது மே மாதம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்க தகவல் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது எஸ் ராஜமௌலி இவர் இந்தியன் சினிமாவில் நிறைய படங்களை எடுத்திருக்காரு. பிரம்மாண்ட இயக்குனர் என்றா அது சங்கர்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான பிரம்மாண்ட இயக்குனர் என்றா அது ராஜமௌலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. அவர் எடுத்த பாகுபலி, RRR படங்கள்லாம் அதற்கு உதாரணமாக சொல்லப்படுது. இப்போ மகேஷ் பாபு வச்சு ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து ரஜினியோட அவர் இணைய போகிற படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்போ ரஜினி கூலி படத்தை முடித்த கையோட ஜெயிலர் 2 படத்தில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து தான் தலைவர் 174 இந்த படத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமௌலியும் ரஜினியும் சேர்ந்து இணைய போகிறாங்களாம். ஏற்கனவே ராஜமௌலி சொல்லியிருந்தார், நான் ரஜினியோட இணையத்துக்காக தக்க சமயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லியிருந்தார். அது இப்போ இந்த ப்ராஜெக்ட் நடக்க போதாம். ராஜமௌலி அவர்கள் நம்ம ரஜினியை வச்சு எந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்க போகிறாரு, பாகுபலி மாதிரி ஒரு கதையா இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷனல் மாதிரி ஒரு கதையா என்று ரசிகர்கள் இப்போவே ஆவலோடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ராஜமௌலி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடைபெற்றுட்டு இருக்கு. கூடிய விரைவிலே இது தொடர்பான அனௌன்ஸ்மெண்ட் வெளிவரும். அப்போ தான் நான் எந்த மாதிரி ஜானரில் படம் பண்ண போகிறேன்னு தெரியும். நானுமே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட கன்ஃபர்மேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவிலே நம்ம அறிவிப்போடு சந்திப்போம் என்று சொல்லியிருக்காரு. நீங்கள் ராஜமௌலி மற்றும் ரஜினி இணைந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.